சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கிளைமுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உங்க பில்ல வந்துட்டு அனுப்புறாங்க. ஆனா அந்த பில்ல வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைமுக்கு எடுத்துக்காம அதை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா உடனே நம்ம என்ன செய்யணும்? முதல்ல எந்த ரீசனுக்காக உங்களோட கிளைம ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எழுத்துப்பூர்வமா வாங்குங்க. நீங்க மெயில்ல வாங்கினாலும் சரி, லெட்டர்ல வாங்கினாலும் சரி, ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் யுவர் கிளைம் அப்படிங்கறது உங்ககிட்ட கண்டிப்பா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தாகணும் ரிட்டர்ன்ல. அது மாதிரி இன்கேஸ் நீங்க அவங்க ஏதாவது இது இல்ல அதனால ரிஜெக்ட் பண்றோம், இல்ல நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் சஃபிஷியன்டா இல்ல, அது தெளிவா இல்ல அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த குறைய சரி பண்ற மாதிரி உங்ககிட்ட டாக்குமெண்ட் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க அந்த டாக்குமெண்ட்டை வச்சு மறுபடியும் அவங்க கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல அப்பீல் போய் பாருங்க. உங்களுக்கு அப்பவும் உங்களோட கிளைம் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க இன்சூரன்ஸ் ஓம்பட்ஸ்மேன்ல நீங்க உங்களோட அப்பீல நீங்க சொல்ல முடியும். இந்த மாதிரி உங்களோட கிளைம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கிளியரா காரணத்தோட தெளிவா அவங்க கிட்ட நீங்க அப்பீல் பண்ணணும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன், IRDAI அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டியில தான் இந்த எல்லா இன்சூரன்ஸும் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். சோ நீங்க அவங்க கிட்டயும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பாருங்க. நீங்க இன்சூரர் கிட்ட ஒரு லெட்டர் அனுப்பும் போதே, அதாவது ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்ஷனுக்கு லெட்டர் அனுப்பும் போதே இவங்களுக்கும் இந்த IRDAIக்கு நீங்க ஒரு காப்பி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட பதில் ஆட்டோமேட்டிக்கா போய் ரீச் ஆகும். இன்கேஸ் உங்களதுல வந்து கிளைம் இருந்துச்சு, பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு, உங்ககிட்ட ப்ராப்பரா ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க அப்படி காப்பி மார்க் பண்ணும் போதே அவங்க கவனிப்பாங்க. அவங்க உங்களோட கிளைம ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நோட் பண்ணிட்டு அந்த ரிஜெக்ஷனை சரி பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க ப்ராப்பரா கலெக்ட் பண்ணணும். உங்க கிளைம சப்போர்ட் பண்ணணும்னா நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பரா கலெக்ட் பண்ணணும். உங்களுக்கு இன்கேஸ் அது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்க முதல்ல பே பண்ணிட்டு அதோட பில்ல நீங்க அப்பீல்ல நீங்க ரீம்பர்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் உங்க கையில இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான், டாக்குமெண்ட்ஸ் தான். நீங்க எல்லாத்தையுமே ப்ராப்பரா சேவ் பண்ணி வச்சுக்கணும், நீங்க பாத்துக்கணும். சரி, நம்ம இப்ப கிளைமுக்கு அனுப்பின பில்ல வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா திரும்ப நம்ம ரீஅப்பீல் பண்றோம், அப்பவும் வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ண இப்படி பல முறை ரீஅப்பீல் செஞ்சோம், தொடர்ந்து வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுடைய கிளைம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா சட்டப்படி நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கும்? நீ தான் சொல்லும் போதே கிளைம் அப்பீல் பண்ணணுங்கிற, ரீஅப்பீல் பண்ணணுங்கிற, அப்புறம் அதுக்கு மேல சட்டப்படி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அப்பீல், ரீஅப்பீல், உனக்கு இதுலயே உங்களுக்கு சட்டம் ஃபுல்லா கவர்ன் ஆயிடும். இன்கேஸ் உங்களுக்கு அப்போ ரொம்ப ஏதாவது மேஜர் இஷ்யூ இருந்தாதான் இந்த அப்பீல்லையும் சரி ரீஅப்பீல்லையும் சரி உங்களை ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. நீங்க அப்போ மட்டும் நீங்க கன்சியூமர் கோர்ட்ல தாராளமா நீங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா வீல் கைட். சரி, ஒரு கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம எத்தனை நாள் வரைக்கும் மேக்ஸிமம் காத்திருக்கலாம்? ஒரு குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ள வந்துட்டு இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ஆகலைனாக்கா அதுக்கான இழப்பீடுகளை நம்ம கேட்க முடியுமா? பொதுவா ஒரு கிளைமுக்கு 30 days வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நீங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட கிளைம்ஸோட நீங்க உங்களோட கிளைம் நீங்க இன்சூரர் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவரு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸ்லயே உங்களுக்கு அந்த கிளைமை ஹானர் பண்ணுவாரு. இன்கேஸ் அந்த 15 டேஸ்க்கு மேல இல்ல 30 டேஸும் தாண்டிட்டீங்க, உங்களுக்கு அப்போ உங்களோட கிளைம் வரல அப்படின்னா உங்க எதுக்காக நீங்க உங்க கிளைம ரைஸ் பண்றீங்கிறத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிம்பிள் இஷ்யூக்காக நீங்க இப்போ பாலிசி எடுத்திருக்கீங்க, நீங்க கிளைம் சென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன்லயோ ரிப்போர்ட்லயோ இல்ல டாக்டர் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணியோ கூட அவங்க கிராண்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் ஏதாவது சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்களோட ரெக்கமெண்ட் டாக்டர்ஸ் கிட்ட அமிச்சு அந்த ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் they'll sanction the claim. ஸோ மேக்ஸிமம் நீங்க 90 டேஸ்க்குள்ள உங்க கிளைம்காக நீங்க வெயிட் பண்ணலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு 90 டேஸ் மேலையும், அதாவது 3 monthsக்கு மேலையும் உங்களோட கிளைம ஹானர் பண்ணல, ஏதாவது ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க, டிலே பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு மெயில் போடுங்க, ஒரு லெட்டர் கொடுங்க. ஏன் என்னோட கிளைம நீங்க இன்னும் ஹானர் பண்ணல, எப்போ ஹானர் பண்ணுவீங்க, ப்ராப்பரா டைம் லைன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன்ல கேளுங்க. அப்படி உங்க ரிட்டர்ன்லயும் உங்களுக்கு ப்ராப்பரா பதில் சொல்லல, எவேசிவா இருக்கு, மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னா உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல என்னோட கிளாஸுக்கு, என்னோட கிளைமுக்கு ரீசன் சரியா இருக்கு, நான் கிளைமுக்கு எலிஜிபிள் தான், பட் நீங்க வந்து என்னோட கிளைம ஹானர் பண்ணல அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட நோட்டீஸோ இல்ல ஒரு மெயிலோ கொடுத்து பாருங்க ரிட்டர்ன்ல. அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு நீங்க அசஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பவும் ப்ராப்பரான பதில் கிடைக்கலையா, நீங்க தாராளமா கன்சியூமர் கோர்ட்லயும் சரி, இன்சூரன்ஸ் ஓம்பட்ஸ்மேன்லயும் சரி, IRDAIலயும் சரி, நீங்க எல்லா இடத்துலயும் உங்களோட அப்பீல ஃபைல் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே மேஜர் என்னன்னா நீங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்கீங்களா, அவங்க கிளைமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிருக்கீங்களா, அவங்க கிளைமுக்கு வர டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்களா, உங்களுக்கு உங்களோட கிளைம ஏதாவது மிஸ் ஆகுதா அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா அசஸ் பண்ணி உங்களோட கிளைம நீங்க வைக்கணும். நீங்க அப்பீல் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க கேஸ் ஃபைல் பண்றதா இருந்தாலும் சரி, ஏன் இன்சூரர் கிட்ட நீங்க போய் பேசுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து மேண்டேட்டரி.
நீங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேல, அதாவது ஒரு 90 டேஸ்க்கு மேல நீங்க உங்க கிளைம்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அப்பீல் ப்ரிஃபர் பண்ணும்போது உங்களோட கிளைம் அமௌண்ட்ல இருந்து ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் கேட்கவும் இல்ல குறிப்பிட்ட அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கவும் உங்களுக்கு தாராளமும் சட்டத்துல வழி இருக்கு. அத கன்சர்ன்ட் ஃபோரம்ஸ் பாத்துக்கும். சில சமயம் நாம அனுப்புற கிளைம் பில்லுகளை வந்துட்டு ப்ரீ எக்ஸிட்டிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்களே, அது சரியா? அப்ப நாம அதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நீங்க பாலிசி எடுக்கும் போதே இன்சூரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில செக் இன் லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணிட்டே வருவாங்க. இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இல்ல, இவங்களுக்கு இது எலிஜிபிள் இல்லங்கிற மாதிரி அவங்களோட செக் இன் பாக்ஸை வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. சோ அப்ப நீங்க உங்களோட இஷ்யூஸை பத்தி, உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் பத்தி, உங்க ஃபேமிலி ஹிஸ்டரிய பத்தி நீங்க எல்லாத்தையும் கிளியரா நரேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போ அவங்க செக் இன் லிஸ்ட்ல நீங்க சொல்ற கிரைட்டீரியாவை அவங்க மார்க் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் அதெல்லாம் எதுவுமே நீங்க எனக்கு நான் பர்ஃபெக்டா ஃபிட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஏதாவது மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிருந்தீங்க, அவங்க கிட்ட நீங்க முழு உண்மையும் சொல்லல, மறைச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அந்த கிளைம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நீங்க உங்களை பத்தி முழு விவரமும் சொல்லாம மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. சோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க முதல்ல உங்களோட கிளைம என்ன ரீசனுக்காக அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த ரீசன்ஸை ரைட்டிங்ல வாங்குங்க. ரைட்டிங்ல வாங்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மெயிலோ மெசேஜோ நீங்க கம்யூனிகேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் இதை உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்க கிளைம ப்ரூவ் பண்ணுங்க. முதல்ல இன்டர்னல் அப்பீல் போங்க. அதாவது முதல்ல இன்சூரன்ஸ் அவங்க அந்த டீம் கிட்டயே முதல்ல ஒரு ரைட்டிங் அப்பீல்ல போங்க. உங்களுக்கு அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா, இன்சூரன்ஸ் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட போங்க, IRDA போங்க. உங்களுக்கு அப்பவும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகல, உங்க கிளைம் ப்ராப்ளம்ல இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா உங்க மேல கன்சியூமர்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். முதல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட உண்மையா இருங்க. உங்களை பத்தின தெளிவான எல்லா விவரத்தையும் சொல்லுங்க. அது மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தெளிவா வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மெடிக்கல் ஹிஸ்டரிய பத்தி டீடைல்ஸ் நீங்க எல்லாமே தெளிவா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசிய தெளிவா செலக்ட் பண்ணுங்க. சரி, இப்ப பெரும்பாலும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து சொல்றது என்னன்னா கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி மூலியமா உங்களுடைய கிளைம் பில்ல நாங்க நேரடியாவே அந்த அமௌண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நெட்வொர்க் இருக்க சில ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க இல்ல நீங்க பணத்தை முதல்ல எங்களுக்கு கேஷ்ல கட்டினா நீங்க வந்துட்டு அந்த பில்லை வந்துட்டு கொடுத்துறோம், நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன செய்யும்? நீங்க கேஷ்லெஸ் கிளைம்ஸ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க முதல்லயே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில நான் இதுக்காக அந்த ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, நான் இந்த ப்ராப்ளம்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், இந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் உங்களோட நெட்வொர்க் லிஸ்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் தானா, அண்ட் இந்த டாக்டர் கிட்ட போனா எனக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து என்னால ரீஇம்பர்ஸ் பண்ணிக்க முடியுமா, நான் எந்த பேமெண்ட்டும் பண்ண மாட்டேன், அதாவது கோ பேமெண்ட்னு சொல்லுவோம். சோ நான் எந்த பேமெண்ட்டும் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ்லெஸ்ஸா உங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து எனக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடைக்குமா, அண்ட் இன்கேஸ் நான் கோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எந்த பர்சனுக்கு நான் கோ பேமெண்ட் பண்ணணும், எனக்கு எப்ப இது ரீஇம்பர்ஸ் ஆகும், உங்க சைட்ல இருந்து எப்ப கிளியர் ஆகும், அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் நீங்க தெளிவா அந்த ஏஜென்ட் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. முடிஞ்சா நீங்க ரைட்டிங்ல வாங்கிக்கோங்க. ஹேவ் அ மெயில், ஹேவ் அ மெசேஜ், அண்ட் இன் ஜெனரல் யூ கேன் ஹேவ் அ லெட்டர். எல்லாத்துக்குமே பிரைமரி நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க போற ஹாஸ்பிட்டலும் சரி டாக்டரும் சரி அந்த கன்சர்ன்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட நெட்வொர்க்ல இருக்காங்களா அப்படிங்கறது நீங்க எப்பவுமே டபுள் கிராஸ் பண்ணிக்கணும். அண்ட் அந்த கன்சர்ன் ஹாஸ்பிட்டலும் சரி டாக்டரும் சரி கேஷ்லெஸ் கிளைமுக்கு ரெடியா இருக்காங்களா, உடனே அக்செப்ட் பண்ணுவாங்களா, இல்ல அவங்களை வெயிட் பண்ண வைப்பாங்களா, நம்ம அங்க போயிட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நமக்கு வெயிட் பண்ண வச்சாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். சோ நீங்க ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்க கிளைம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா வெரிஃபை பண்ணுங்க. எப்பவுமே இன்கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த வச்சுட்டு நான் இந்த மாதிரி தான் நினைச்சேன், எனக்கு இந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு நீங்க அசம்ஷன்ல ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து லாஸ் நமக்கு தான். சோ ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கு முன்னாடியே தீர விசாரிச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணி நமக்கு இது மேட்ச் ஆகுதா, டாலி ஆகுதா, இந்த ஹாஸ்பிட்டல் அக்செப்ட் பண்ணுதான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட கிளைம் அப்போ ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இன்டர்னல் அப்பீல் போவீங்க, ஓம்பட்ஸ்மேன் கிட்ட அப்பீல் போவீங்க, இல்ல IRDA போவீங்க. உங்களுக்கு அப்பவும் உங்களுக்கு ரெமெடி கிடைக்கல அப்படின்னா தாராளமா கன்சியூமர் கோர்ட்ல நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சரி, இப்படி கிளைமிங்க வந்துட்டு மறுக்கிற இல்லைனாக்கா கிளைமிங்க உரிய நேரத்துல கொடுக்க மறுக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மேல எங்கெங்க வந்துட்டு எப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் தேவை? 155-255 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஓம்பட்ஸ்மேன்ல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியும். இன்சூரன்ஸ் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆபீசர் கிட்ட நீங்க முதல்ல ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன சொன்னாங்க, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல என்ன இருக்கு, இப்ப ஏன் மாத்தி பேசுறாங்க, ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க, உங்களோட கிளைமுக்கு நீங்க எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ரிப்போர்ட்டையும் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி நீங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட்ல உங்களோட கிளைமை சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்க நெசசரி டாக்குமெண்ட்ஸும் சரி எவிடன்ஸும் சரி நீங்க சப்போர்ட் பண்ணணும். நெசசரி டாக்குமெண்ட்ஸ்னா என்ன, அந்த ஹாஸ்பிட்டலோட பிரிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கொடுத்த
ரிப்போர்ட்ஸ், லேப் டெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ்ல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அந்த மெசேஜஸ், இமெயில்ஸ், லெட்டர் கம்யூனிகேஷன், உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் இருந்தா கால் ரெக்கார்டிங், இல்ல உங்க வீட்டுல நடந்துருந்துச்சு இல்ல வேற நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட் வீடியோ ரெக்கார்டிங்ஸ், இந்த மாதிரி என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமோ நீங்க எல்லாத்தையும் வந்து உங்களோட கிளைமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்க முடியும். அந்த ரெட்ரஸல் ஆபீசர் உங்களுக்கு 2 வாரத்துக்குள்ள ரெமெடி கொடுக்கல, உங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்க தாராளமா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும், அப்பீல் போலாம். அப்போ நீங்க IRDAI-ல நீங்க உங்களோட அப்பீல வைப்பீங்க. complaints@irdai.gov.in அப்படிங்கிற மெயில் ஐடியில உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்க லான்ச் பண்ணுவீங்க. நீங்க முன்னாடியே கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் கிட்ட போயிருந்தேன், இந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தேன், இந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்தது, இல்ல என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டாங்க, மெயில் அனுப்பிச்சாங்க, நான் போயிருந்தப்போ இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி கிளியரா மென்ஷன் பண்ணி, அங்க எனக்கு உரிய தீர்வு கிடைக்கல, எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுது, அதனால இப்ப அப்பீல் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவா உங்களோட ரீசன்ஸை, உங்களோட கிளைமை மென்ஷன் பண்ணுவீங்க வித் டாக்குமெண்ட் சப்போர்ட்டோட. இல்ல நீங்க இன்சூரன்ஸ் ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் ப்ராசஸையும் நீங்க தாராளமா அணுகலாம். ஒரு பிரின்சிபல் தனக்காக நீ இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் செல்லும். இன்கேஸ் அந்த பிரின்சிபல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி பிரின்சிபல் உயிரோட இருக்கிற மாதிரியே சில சொத்து பரிவர்த்தனைகள் செஞ்சாங்க இல்ல ஏதாவது கைமாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மோசடி. சோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எதுவுமே செல்லாது. ஒருவேளை அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த பிரின்சிபல் உயிரோட இருக்கும் போது அந்த பவர் ஹோல்டர்